சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையே கிளவுட்லேண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பூமியில் இறந்து போனவங்களாம் அவங்களோட சொந்தங்கள் அவங்கள மறக்காத வரைக்கும் இருப்பாங்க. எப்போ பூமியில் இருக்கிறவங்க இறந்தவங்களோட மெமரிஸை மறக்கிறாங்களோ அப்போ தான் கிளவுட்லேண்டை விட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்போது கிளவுட்லேண்ட்லேருந்து ஒரு அம்மா பென்குயின் கிளவுட்ஸ்லாம் விளக்கிட்டு ஒரு கேப்பில் டெய்லியும் பூமியை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. மழைக்காலம் ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த பென்குயின் அம்மா கிளவுட்லேண்டில் இருக்கிற ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு பூமிக்கு வராங்க. பூமியில் வந்து ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவங்களோட குட்டி பென்குயினை பார்க்குறாங்க. அம்மா பென்குயினை பார்த்த குட்டி பென்குயின் சந்தோஷமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போ சடனாக ஒரு மிராக்கிள் நடக்குது. அம்மா பென்குயின் மேலே கிளவுட்லேண்டுக்கு போகாமல் அவங்களோட குட்டி பென்குயினோட ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குட்டி பென்குயினோட விளையாடுறாங்க, எப்பயுமே கூடவே இருக்காங்க. இப்போ ஒரு நாள் மழைக்காலம் முடிய போகுது. கிளவுட்லேண்ட்ல இருந்து ரெயின் ட்ராப் ஃபேரின்னு ஒருத்தவங்க வந்து கிளவுட்ஸ்லாம் மறையறதுக்கு முன்னாடி நீ திரும்ப கிளவுட்லேண்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. கிளவுட்லேண்டுக்கு போகிற கடைசி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னா நீ திரும்ப உன் குட்டி பென்குயினை கிளவுட்லேண்ட்ல இருந்து பார்க்க முடியாது, இங்கேயே உன் சோல் மறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சோகமான அம்மா பென்குயின் அவங்களோட குட்டி பென்குயினை கட்டிப்பிடிச்சிட்டு குட் பை சொல்லிட்டு கிளவுட்லேண்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. அங்கே திரும்பவும் டெய்லியும் கிளவுட்ஸ்லாம் விளக்கிட்டு ஒரு கேப்பில் பூமியை பார்க்குறாங்க. ஆனால் இந்த சமயம் அவங்க அழுவல, சந்தோஷமாக அவங்க பேபி பென்குயினை டெய்லியும் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் பூமியில் வாழ்ந்து சின்ன வயசுல இறந்த ஒரு அம்மா ஒரு கதை புக்காக எழுதி அவங்களோட குட்டி பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கதையை டெய்லி படிச்சுட்டு அம்மா கண்டிப்பாக வர ரெய்னி சீசனுக்கு நம்மளை பார்க்க வருவாங்கன்ட்டு நினச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களே, இனிமே அவங்களோட ஹஸ்பண்ட் தனியாக எப்படி அவங்க பையனை பார்த்துக்க போறாரு. டாக்டர் முன்னாடியே சொன்னாரு இந்த குழந்தைக்கு பர்த் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை, அபார்ட் பண்ணிட்டு ஏதோ ஆர்ஃபனேஜில் கிட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கங்கன்ட்டு. ஆனால் அவங்க தான் அடம் பிடிச்சி குழந்தைய அபார்ட் பண்ணல. அதனால குழந்தை பிறந்தோன்னு கொஞ்சம் வருஷத்துல அவங்க இறந்துடுவாங்கன்றது தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பையன் ஜன்னல் ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கான். ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. அந்த பையனோட அப்பா ஒரு ஸ்விம்மிங் சென்டர்ல வேலை பார்க்குறாரு. ஏர்லி மார்னிங்கே எழுந்திருச்சு அங்கே போய் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு திரும்ப ஸ்பீடாக சைக்கிளில் வீட்டுக்கு வந்து பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடி பண்ணுறாரு. அந்த பையன் டெய்லியும் அப்பா ஏர்லி மார்னிங் வேலைக்கு போகிற வரைக்கும் அவர் கூட தூங்குவான். அதுக்கப்புறம் எழுந்து அவனோட அம்மாவோட பீரோவில் போய் தூங்கிடுவான். டெய்லி காலையில் எழுந்தோன்னே நியூஸில் எப்படா ரெயின் வரும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நியூஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் மழை சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பையன் அவனோட அப்பா கிட்ட ஓடி போய் அப்பா அம்மா இந்த ரெய்னி சீசனில் நம்மளை பார்க்க வரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எக்ஸைட்டாக இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அவர் மனசுலேயே அதெல்லாம் வெறும் கதை, நிஜத்தில் நடக்காதுன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் பையன் கிட்ட இதை சொன்னால் ஹர்ட் ஆகிட போகிறான்ட்டு சரி பார்க்கலாம், நானும் முன்ன மாதிரி அம்மா வருவாங்கன்ட்டு எக்ஸைட்டாக தான் இருக்கேன், சரி இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்கிறாரு. அப்பா பையன் ரெண்டு பேருமே வீட்டு விட்டு வெளியே போகும்போது அவங்களோட ஃபோட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க. பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும்டா, நான் ஈவினிங் உன்னை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பையன் அப்போது இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னா நான் அங்கிள் பேக்கரிக்கு போகிறேன், அங்கே வாங்கன்னு சொல்கிறான். அந்த அங்கிள் ரிலேட்டிவ்லாம் இல்லை, பையனோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணுக்கு அவர் மேலே ரொம்ப க்ரஷ். ஆனால் இவர் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டார். ஈவினிங் அங்கிளோட பேக்கரிக்கு அந்த பையன் சோகமாக வரான். ஏன் அப்செட்டாக இருக்குன்ட்டு அங்கிள் கேட்குறாரு. அந்த பையன் இல்லை ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க, அதில் எல்லாரும் அவங்களோட அப்பாவோட ஓடணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அப்பா நல்ல ஸ்பீடாக ஓட முடியாதுன்னு சொல்கிறான். அப்போது அப்பா நல்ல முடியலன்னா என்னடா நான் இருக்கேன், அவருக்கு பதிலாக நான் வந்து ஓடுறேன்ட்டு இந்த அங்கிள் சொல்கிறாரு. அடுத்த நாள் ஸ்கூல் ரேஸில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் இந்த பையனை கிண்டல் பண்ணுறாங்க. ஓடுனா அப்பாவோட தான் ஓடணும், இல்லை நீ பார்ட்டிசிபேட்டே பண்ணாதன்ட்டு. பையன் ரொம்ப கஷ்டப்படுறதை தாங்க முடியாமல் அப்பாவே வந்து ஓடுறாரு. ஆனால் கிரவுண்டில் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஏதாவது ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு விஷயம் செஞ்சாருன்னா மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி எடுத்து ஒரு வீடியோவை பார்க்குறாரு. வீடியோவில் அந்த பையன் ஒரே மாதிரி இருக்கிற 10 லீவ்ஸை அவனோட அம்மாவோட சேர்ந்து தேடிட்டு இருக்கான். எதுக்கு இப்போ விடாமல் ஒரே மாதிரி இருக்கிற லீவ்ஸை தேடிட்டு இருக்கன்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் நீங்கள் தானே அம்மா சொன்னீங்க ஒரே மாதிரி இருக்கிற 10 லீவ்ஸை நம்ம கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சோம்னா நம்மளோட ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்கிறான். அப்படி என்ன விஷயம் வச்சிருக்குன்ட்டு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் நீங்கள் ஹெல்த்தியாக ஆகணும், எப்பயும் என் கூடவே இருக்கணும்ட்டு சொல்கிறான். இந்த வீடியோவை பார்த்துட்டே அழுதுகிட்டே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் மழை பெய்யுது. உடனே அந்த பையன் அப்பாவை எழுப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்கப்பா, சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. டிசப்பாயிண்டடாக பையனை தூக்கிட்டு ரயில்வே சப்வே வழியாக நடந்துட்டு வராரு. அப்போ அந்த சப்வே எண்டில் யாரோ ஒரு லேடி மயக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் அம்மா தானே ஓடி போய் பார்க்குறான். நிஜமாலே அந்த லேடி அவனோட அம்மா தான். ஷாக் ஆகுறப்பா பக்கத்தில் போகாத, ஒரு வேளை அது அம்மாவோட பேயா இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் பேயா இருந்தாலும் என்ன, அவங்க என் அம்மான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பார்க்குறான். ஆனால் அவங்களுக்கு எந்த மெமரிஸுமே இல்லை. பையனை பார்த்து நீ யாருன்னு கேட்குறாங்க. அம்மா நான் தான் உங்கள் பையன், மழை வரும்போது என்னை பார்க்க கிளவுட்லேண்ட்ல இருந்து வருவீங்கன்னு சொன்னீங்களே மறந்துட்டீங்களான்னு கேட்குறான். அப்பா அம்மா பாருங்க அப்படின்னா என்ன, நான் யாருன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறான். அவர் இதெல்லாம் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்து இதெல்லாம் கனவா இல்லை நினைவான்ட்டு அவர் கண்ணத்தை தட்டி பார்க்குறாரு. அந்த சமயத்தில்
சமயத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா திரும்ப வந்துட்டாங்கன்ட்டு எக்ஸைட்டாக இருக்கிற பையனை ஒரு ரூமுக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் அப்பா, டேய் இது நிஜமாலே பேய் இல்லாமல் அம்மாவே இருக்கட்டும், ஆனால் ஏன் அவங்க நம்மளை மறந்துட்டாங்க, யாருன்னு கேட்குறாங்கன்ட்டு கேட்குறாரு. அந்த பையன் ஒருவேளை கிளவுட்ல இருந்து கீழே வரும்போது அம்மாவுக்கு தலையில் ஏதோ அடிபட்டிருக்குமோன்ட்டு சொல்கிறான். ஆனால் அப்பா, எனக்கு என்னமோ இப்போ அம்மாவுக்கு கிளவுட்லேண்டன்ற விஷயம் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவங்க இவ்வளோ நாளாக கிளவுட்லேண்டில் இருந்து தான் இங்கே நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. டேய் இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கணும், அம்மா கிட்ட கூட சொல்ல வேணாம் அண்ட் வெளியவும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அப்போ தான் அம்மா எப்பயும் நம்ம கூட இருப்பாங்க, இல்லைனா அவங்க திரும்ப கிளவுட்லேண்டுக்கு போனால் போயிடுவாங்கன்ட்டு சொல்கிறாரு. அதனால என்ன பண்ணலாம், நம்ம கண்ணாமூச்சி விளையாடும் போது அம்மா கீழே விழுந்துட்டாங்க, அப்போ தலையில் அடிபட்டு அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்ட்டு சொல்லிடலாம். அண்ட் அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வர வைக்க ட்ரை பண்ணலாம், அப்போ நம்ம கூடவே இருப்பாங்க எப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நைட்டு எப்பயும் போல் அப்பா கூட தூங்காமல் பையன் அன்னைக்கு அம்மா கூட தூங்குறான். காலையில் எப்பயும் வழக்கம் போல் இவர் ஏர்லி மார்னிங் எழுந்து வேலைக்கு கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு முறை தொட்டு பார்க்குறாரு, நிஜமாலே மனுஷங்களா இல்லை பேயான்ட்டு. பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும்ட்டு திரும்ப ஸ்பீடாக வேலையிலேருந்து வராரு. ஆனால் அவங்க அம்மாவே பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எப்பயும் போல் வீட்டில் இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் முத்தம் தண்டு போகிறதுக்கு பதிலாக அந்த பையன் நிஜமாலே அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா, எங்கேயும் போயிடாதீங்கன்ட்டு சொல்லிட்டு வெளியே ஓடுறான். பையன் முத்தம் கொடுத்துட்டு ஓடுறத பார்த்து நாமளும் ஒன்று கொடுத்துட்டு ஓடிடலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவங்க முறைக்கிறத பார்த்துட்டு எதுவும் இல்லை, நான் பையனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோக்கே முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. வீட்டில் அம்மா அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பையன் வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா ஸ்கூலே இன்னும் முடியல, அதுக்குள்ளே வந்துட்டியே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா டீச்சர் ஆப்சண்ட்டு, அதான் நான் லைட்டாக கட்டடிச்சிட்டு உங்களை பார்க்கலாம் உங்கள் கூட இருக்கலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்றான். சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்க முன்னாடி விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே ஈவினிங் வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. ஈவினிங் வீட்டுக்கு வர அப்பா ரொம்ப ஷாக்காக பார்க்குறாரு. பாக்ஸிங் விளையாடுறோம்னு அம்மா கொஞ்சம் ஹார்டாகவே பையனோட மூக்கில் குத்திடுவாங்க. அவன் மூக்கில் இருந்து ரத்தம் வருது. ஆனால் அந்த பையன், அப்பா இப்போ பார்த்தீங்களா அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, இது சும்மா நாங்கள் விளையாடிட்டு தான் இருந்தோம், பயப்படாதீங்கன்ட்டு சொல்கிறான். அவன் மூக்கில் காட்டன் வச்சுட்டு நைட்டு சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ அந்த பையன், இன்னைக்கு நீங்கள் சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, அம்மா எனக்கு எப்பயும் செஞ்சு தர ரைஸ் பால் வேணும்னு கேட்குறான். அதை கேட்குற அம்மா சரி சமைக்கலாம்னு போகிறாங்க. ஆனால் அவங்க அந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு மறந்துருப்பாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பேன் ஓவர் ஹீட் ஆகி ரைஸ் பால்ஸ்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு வெளியே தெரிக்குது. பையன் உஷாராக டேபிளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். அம்மா மேலே பட்டுற போதுன்னு அப்பா அவங்கள போய் கட்டி பிடிக்கிறாரு. ரைஸ் பால்ஸ் எல்லாம் அவர் மேலே தெரிக்குது. ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுற அம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பையனும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அப்பா பையனை அவர் ரூமுக்கு தூக்கிட்டு போய் தூங்க வைக்கலாம்னு வராரு. ஆனால் அம்மா பையன் இங்கேயே தூங்கட்டும், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்பா நிஜமாக தான் சொல்கிறியா, சரி ஓகே நீயும் நல்லா தூங்க, நான் ஹாலில் படுத்துக்கிறேன்னு போகிறாரு. அப்போ அவங்க அவர்கிட்ட தூங்கவா போகிறீங்க, எப்போ தூங்குவீங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டிவி பார்த்துட்டே தூங்கிடுவேன்னு சொல்கிறாரு. ஓ சரி ட்ரெஸ்ஸை கழட்டுங்க நான் வரேன்னு சொல்கிறாங்க. அவர் ஹே பையன் ரூமில் இருக்கான், இங்கே போய் சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியே இருக்கேன் வான்னு சொல்லி ரூமுக்கு வெளியே போய் பேண்ட்டை கலட்டுறாரு. அப்போ அவங்க வெளியே வந்து என்ன பண்ணுறீங்க, நான் உங்கள் ஷர்ட்டை கலட்ட சொன்னேன், ரைஸ் பால்ஸ்லாம் உங்கள் மேலே பட்டுதே, ஆயின்மெண்ட் போட்டு விடலாம்னு, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு கேட்குறாங்க. செம்ம மொக்கம் வாங்கின ஹீரோ லைட்டாக சமாளிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீ ஆயின்மெண்ட் போட தான் கூப்பிட்டேன்ட்டு, கால்லையும் ரைஸ் பால்ஸ்லாம் பட்டுச்சு, அதுதான் சரி பரவாயில்ல காலில் நானே ஆயின்மெண்ட் போட்டுக்கிறேன், நீ முதுகில் மட்டும் போட்டுன்ட்டு ஷர்ட்டை கலட்டுறாரு. அப்போ அவங்க அவர்கிட்ட நாம் எப்போ மீட் பண்ணோம், நம்மளது லவ் மேரேஜா, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. அவர் பழைய ப்ளசண்ட்டான மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலில் தான் மீட் பண்ணோம், நீ ஸ்கூல் டாப்பர் நல்லா படிக்கிற பொண்ணு, நான் ஸ்டூடெண்ட் ஸ்விம்மராக நம்ம ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணுறதால ஆஃப் டே தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், இதனாலேயே அவங்க கூட பேசுகிறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது நீ ஸ்விம் பண்ண தெரியாமல் தண்ணியில் அழுதுட்டு இருந்த, அப்போ நான் தான் உன்னை வந்து காப்பாற்றினேன்னு சொல்கிறாரு. அன்னிலேருந்து தான் நான் உன்னை பார்க்க ஆரம்பித்தேன், உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாரு. பிடிக்கும் ஆனால் க்ரஷ்ன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை, ஆனால் என் ஃப்ரெண்டு எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல, உங்ககிட்ட பேச சொல்லி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான், ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசவே பயமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் டான்ஸ் கிளாஸில் எல்லோரும் பேராக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் லெஃப்ட் ஃபுட்டடுன்றதால என்னால் சரியாக ஆட முடியல என் பேர் கூட, அதை டான்ஸ் டீச்சர் எப்படியோ நோட் பண்ணிவிட்டு திட்டுறாரு. அப்போ நீயும் லெஃப்ட் ஃபுட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ண டீச்சரு நம்மளை பேராக போட்டார். எனக்கு உன் கையை ஹோல்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது, எப்படியோ சமாளிச்சுட்டு ஆடிட்டு இருக்கும்போது உன் ஷூவை மிதிச்சிட்டேன், குனிஞ்சு ஷூவை தொடச்சி விட்டுட்டு எழுந்துக்கும் போது ஃபேஸில் கன்னத்தில் இடிச்சிட்டேன், மூக்கில் ரத்தத்தோட கோவமாக அங்கேருந்து ஓடி போனேன் எதுவுமே சொல்லாமல். அன்றைக்கி போனவ தான் அதுக்கப்புறம் 3 வருஷம் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. நம்ம ஸ்கூலோட லாஸ்ட் நாள் அன்றைக்கி நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஸ்லாம் புக் கேட்டு எழுதி வாங்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு டே இதாண்டா லாஸ்ட் சான்ஸு, இப்போ பேசாமல் இருந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக பேச முடியாமல் போயிடும்டா, போய் பேசுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ நீ ஸ்லாம் புக்கை எடுத்துகிட்டு வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எழுத சொன்னேன். அப்புறம் என்னையும் பார்த்து என்கிட்டயும் ஏதாவது எழுதணும்னா எழுதுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தேன். நானும் நோட்டில் எழுதிட்டு என் பெண்ணை வச்சுட்டு அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்டேன். பெண்ணை வாங்கலாம்னு வெளியில் ஓடி வந்தேன்,
ஆனால் நீ காணும், ஸ்பீடாக போயிட்டு போல. அதுக்கப்புறம் நான் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், நீ காலேஜ் படிக்கிறதுக்கு சியோல் வரைக்கும் போயிட்டேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே ரியலாக அந்த பெண்ணை அவங்க கிட்ட கொடுத்து காமிக்கிறாரு. அப்போ பையன் ரூமில் இருந்து அம்மானு கத்தி வெளியில் வந்து, அம்மா திரும்ப கிளவுட் லேண்டுக்கு போயிட்டீங்களான்னு பயந்துட்டேன்னு சொல்லி அவங்க மடியில் படுத்து தூங்குறான். அப்போ அவங்க அம்மா, என்ன நம்ம பையன் எப்போ பார்த்தாலும் ஏதோ கிளவுட் லேண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு, நீ அடிபட்டு இருக்கும்போது கிளவுட் லேண்டுன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்த, அதை தான் அவன் கிளவுட் லேண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு சமாளிக்கிறாரு. அப்புறமா அவங்க, அப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு தடவை கூட டேட் பண்ணது இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், காலேஜ் ஃபஸ்ட் செமஸ்டர் ஹாலிடேஸில் உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் உன் வாய்ஸை கேட்டோன்னே எனக்கு பேச்சு மூச்சே வராது, காலை கட் பண்ணிவிடுவேன். என் ஃப்ரெண்டு தான் டெலிஃபோன் போத் பக்கத்துலேயே இருந்து பேசுடா, திரும்ப கால் பண்ணி பேசுடான்னு சொல்லிட்டே இருப்பான். அப்படியே 2-3 வருஷம் போயிடுச்சு. கடைசி செமஸ்டர் லீவில் எப்படியாவது பேசிடும்னு கால் பண்ணேன். திரும்ப உன் வாய்ஸை கேட்டுட்டு எதுவும் பேச முடியாமல் காலை கட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு தடுத்து கிளாஸ் 92ல் படித்த ஜியாங் வாங் பேசுகிறான்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டான். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னை கண்டிப்பாக மறந்துருப்பீங்க, ஸ்கூலில் லாஸ்ட் டேயில் உங்களுக்கு ஒரு பெண்ணு கொடுத்தனே, அது இன்னும் வச்சிருக்கீங்களா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெண்ணு, எனக்கு வேணும்னு கேட்டுட்டேன். ஃபோனை வச்சுட்டு வெளியே வந்து, மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா, அவள் என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டாடா, அந்த பெண்ணையும் இன்னும் பத்திரமா வச்சிருக்காளாண்டா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பண்ணுறேன் மச்சான்றாரு. நீ ஹாப்பியாக இருக்கிறது சந்தோஷம் மச்சான், ஒரு வழியாக கடைசியாக பேசிட்டேன், சரி நாளைக்கு அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி மொக்கையாக போகாத, நான் உன்னை ஸ்டைலாக ரெடி பண்ணி அனுப்புகிறேன்ட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் செம காமெடியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்க வர்றாரு. அவர் வரதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அவங்க கிட்ட ஒழுங்காகவே பேச வராது. ஏங்க நான் ஒன்றும் லேட்டாக வரலங்க, நீங்கள் தான் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்ட்டு சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு தெரியும், பரவாயில்ல, இந்த உன் பெண்ணுன்னு தராங்க. பெண்ணா தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே ஹோட்டலுக்கு போகலாமான்ட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குல்லன்ட்டு சொல்கிறாரு. ஆமாம் இப்போ அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. எதுவும் இல்லைங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா வெயிலில் படாமல் வீட்டுக்கு போங்கன்ட்டு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்போ பாய்ன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. மனசே கேட்காத ஹீரோ கொஞ்சம் கரேஜாக அவங்கள ஸ்டாப் பண்ணி, உங்களுக்கு பசிக்குதா, எங்கள் பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம வேணால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகலாமான்ட்டு கேட்குறாரு. அவங்க ஓகே எனக்கும் பசியாக தான் இருக்குது போகலாம்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்பயும் போல் பேச தெரியாமல் மொக்க வாங்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு வர ஈவினிங் ஆகிடுச்சு, மழை வேறு பெய்யுது. பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பிளேஸுக்கு போகிற பஸ் ஃபஸ்ட்டு வருது. அவங்க கிளம்புன்றாங்க. ஆனால் இவர் கொஞ்ச நேரம் உன் கூடயே இருக்கனே, உன்னும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புறேன்ட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவங்களோட பஸ் வருது. நீங்கள் கிளம்புங்கன்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அவங்க, இல்லை இந்த பஸ் கூட்டமாக இருக்குது, உட்கார கூட இடம் இல்லை, நான் அடுத்த பஸ்ஸில் கிளம்புறேன்ட்டு சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாண்டில் மலையிலே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போகிற கடைசி பஸ் ஒன்று வருது. பஸ் டிரைவரும், மழை பெய்யுது, இதுதான் கடைசி பஸ், ஏறுறீங்களா இல்லையான்ட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க, சரி இதுதான் கடைசி பஸ், நான் கிளம்புறேன்ட்டு பஸ்ஸில் ஏறி இதுக்கப்புறம் நான் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் சியோல்லேருந்து வரமாட்டேன் எங்கன்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஹீரோ அந்த பஸ்ஸை ஸ்பீடாக பிடிக்கிறதுக்காக ஓடி வராரு. பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க, மலையில் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரான், தடுக்கி கிடுக்கி கீழே விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. அவங்களுக்கும் செம ஷாக், ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு பார்க்குறாங்க. ஒரு வழியாக பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்து, ஏங்க நான் உங்களுக்கு லெட்டர் எழுதட்டுமா, எனக்கு உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே சரின்ட்டு சொல்கிறாங்க. பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அவங்கள பார்த்து, செம்ம க்யூட்டாக இருக்க மாதிரி, செம்ம கப்பில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே பஸ் டிரைவர் வந்து, டே இது என்ன ஹாலிவுட் நினச்சிட்டு இருக்கியா, இறங்கு போன்ட்டு பஸ்லேருந்து வெளியே தள்ளி விடுறாரு. இதை கேட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எங்கள் ரியல் லைஃப்பில் பையனும் தூக்கத்துலேருந்து அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் வேலையில் நியூஸ் பார்த்துட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ நியூஸில் ரெய்னி சீசன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே வேலை பார்க்குறாரு. அவர் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குற அங்கே வேலை பார்க்குற பொண்ணு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, வேறு யாரையாச்சும் டேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு வேறு ஒருத்தங்களை டேட் பண்ணணும், ஐ ஹாவ் மை ஒய்ஃப்னு சொல்கிறாரு. அன்றைக்கி வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு ஸ்டோர் ரூமில் போய் அவங்க அம்மா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அவரோட ஃப்ரெண்டு அவரை ரொம்ப அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருக்காரு. என்னென்னு போய் பார்த்தா அங்கே வேற ஒரு பொண்ணை வர வச்சு அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் பிடிக்காம கோவமாக வெளியே போகிறாரு ஹீரோ. அவரை வெளியே வந்து தடுத்து, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிறேன்னு கேட்குறாரு. கேட்டுகிட்டே இருக்கும்போது அவரோட கண்ணை பார்த்து, டேய் என்னடா எப்பயுமே சோகமாக இருப்பேன், இன்னைக்கு ஹாப்பியாக இருக்க, எனக்கு தெரியாமல் வேறு யாரையாச்சும் கரெக்ட் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. சரி இவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, இவன் கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாம்ட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டே அவரை தடுத்து, டே உன் ஒய்ஃப் சொர்க்கத்துலேருந்து வந்துட்டா, அவங்க மெமரிஸ்லாம் அழிஞ்சிடுச்சு, யாருக்கும் தெரியாமல் அவங்கள நீங்கள் வீட்டில் தான் வச்சிட்ருக்கீங்கன்ட்டு சொல்லாத, நீ என்ன சினிமா கதை எழுதுற ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா, வேறு ஏதாச்சும் நம்புற மாதிரி யோசிச்சு சொல்லுடான்ட்டு சொல்கிறாரு. அப்படியே எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஸ்டன் ஆகி அங்கேருந்து எதுவும் சொல்லாமல் கிளம்பிடுறாரு ஹீரோ. அன்றைக்கி நைட்டு பையனுக்கு சர்ப்ரைஸாக அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் சொல்லலாம்ட்டு பென்குயின் வேஷம் போட்டுட்டு இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோ செம்மையாக பயப்படுறாரு. அவர் ஃப்ரெண்டு நிஜமாலே இங்கே இருக்கோ அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டா என்ன ஆகும்ன்ட்டு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு. ஆனால் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறான். அவங்க இவரை பார்த்து நம்மளோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க போலன்ட்டு அவர் பக்கத்தில் போய், ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க, இந்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் வரதை பார்த்து பயப்படுற அந்த ஃப்ரெண்டு, பிதாவே நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, என்னை இந்த ஆத்மாவிடமிருந்து காப்பாத்துன்ட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. என்ன உங்கள் ஃப்ரெண்டு வளர்றாருன்னு கேட்குறாங்க. அவன் கொஞ்சம் லூஸு, குடிச்சிட்டு வேற வந்திருக்கான், நீ எதுவும் நினைக்காதன்ட்டு சொல்கிறாரு. ஓ சரி
அடுத்து என்ன எனக்கு லெட்டர் போடுறீங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு லெட்டர் போட்டிங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உனக்கு லெட்டர் எழுதினேன். அடுத்து நம்ம ஒரு தியேட்டரில் மீட் பண்ணோம். தியேட்டரில் அவங்க கையை பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக கூச்சமாக சீட் பக்கத்தில் அவர் கையை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ பின்னாடி சீட்டில் இருக்க ஒருத்தன் ஷூவை கழட்டிட்டு காலை இவங்க சீட் மேலே வச்சுருக்கான். அது தெரியாமல் அவனோட காலை பிடிச்சி அவங்க கையின்னு நினச்சி அவங்க கிட்ட உனக்கு என்ன கோல்டான்னு கேட்குறாரு. அவங்க பக்கத்தில் வந்து என்ன கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருக்கியே, அதான் கோல்டான்னு கேட்டேன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் க்ளவுஸ்லாம் போடலையேன்ட்டு அவங்க 2 கையும் காட்டுறாங்க. செம்ம ஷாக்காக அவரை ஹீரோ திரும்பி பார்த்து அவன் பின்னாடி காலை பார்க்குறாரு. அதை பார்த்து செம்மையாக சிரிக்கிறாங்க. அவங்க செம்மையான முகம் வாங்கிட்டாரு. அதையே நினச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்க மூஞ்சி கூட பார்க்காம திரும்பி நிற்கிறாரு. அப்போ அவங்க அவரோட ஷர்ட் பாக்கெட் உள்ள கை விடுறாங்க. அவரும் பாக்கெட்டில் அவர் கையை விட்டுட்டு முதல்ல அவங்க கையை பிடிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்க அவங்க நிஜமாலே இப்போ பழைய மாதிரி அவர் பாக்கெட்டில் கை விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயாச்சும் வெளியே போனோமா, நமக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்லி ஒரு பெரிய மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து ஓரமாக ஒரு டிரைவிங் தியேட்டரில் ஓடுற படத்தை காட்டுறாரு. அந்த படத்தை டெலிஸ்கோப்பில் பார்க்குறவங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நம்ம தனியாக இங்கே யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் பார்க்குறோம்ட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பேசிட்டே 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எழுதின பென்குயின் மாமி கதையை படிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகம் வருது. அடுத்த நாள் லீவில் 3 பேரும் ஒரு வெக்கேஷன் மாதிரி ஹாப்பியாக ஒரு ரிவருக்கு போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒய்ஃபா அவங்க பையன் 2 பேருமே இவர் உப்பு மட்டும் தூக்கிட்டு ஓடி வராரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுனால ஸ்பீடாக அவங்கள தூக்கிட்டு ஓடி வந்ததுனால விழுந்துட்டாரு. மயக்கத்துல இருந்து எழுந்துட்ட பிறகு ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, உங்களுக்கு எப்பத்துல இருந்து இந்த டிசீஸ் இருக்குன்ட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறாரு. ஸ்விம்மிங்கில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணுன்றது தான் அவரோட ஆசையே. ஒரு நாள் ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க இருக்கும் போது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவரை நல்லா பண்ணுன்ட்டு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த கிஃப்ட்டை வாங்கி ரொம்ப ஹாப்பியாக அவர் ஹீரோ அன்னைக்கு ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்தார். செம்ம ஜாலியாக இருந்துட்டு ஸ்விம்மிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸோட ஸ்விம் பண்ணும்போது அப்படியே அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுதான் அப்போ அவருக்கு ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் அட்டாக். டாக்டர்லாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட் இருந்தனால அவர் பிரெயினோட செல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அவரோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடும். இது இனிமேல் இவருக்கு ரெகுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் இவர் இனிமேல் ஸ்விம்மிங்கும் பண்ண முடியாது, நார்மலான வாழ்க்கையும் வாழ்றது கஷ்டம்ட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அங்கே வந்து என்னாச்சு உனக்கு, ஸ்விம்மிங்லாம் கிட் பண்ணிட்டியாமே, என்னாச்சு, எதாவது பெருசாக நோயா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் வேறு பிளான் இருக்குது, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ இனிமேல் என்னை பார்க்க வராத, நம்ம இனிமேல் மீட் பண்ண தேவையில்ல, நீ வேறு யாராவது கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாரு. அவங்க ரொம்ப வருத்தமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எதுவும் பண்ண முடியாமல். இவர் ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த நோயால் அவங்களோட லைஃபை எதுவும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சொல்லிடுறாரு. அப்படியே 1 வருஷம் போயிடுச்சு, அவங்க பேசிக்கவே இல்லை. இவங்களும் அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல, அவரும் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் இவரால் இருக்கவே முடியல. எப்படியாவது அவங்கள பார்க்கணும், ஒரு முறையாவது பார்த்துட்டாவது வந்துடணும் அப்படின்ட்டு தனியாக சியோலுக்கு கிளம்புறாரு. அங்கே சியோலுக்கு வந்து பார்த்தா அவங்க வேற ஒரு ஃப்ரெண்டோட காரில் ஏறி போவாங்க. அதை ஒரு தூரமாக இருந்து பார்த்து, சரி ஓகே, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான், அவங்க வேற ஒரு லைஃபை தேடிட்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்காம அங்கேருந்து தூரமாக அப்படியே கிளம்பிடுறாரு. அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நம்ம அவங்க லைஃப்பில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நினச்சிக்கிறாரு. அப்போ சடனாக ஒரு நாள் அவங்க அவருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை பார்க்க வரேன்ட்டு சொல்கிறாங்க. இவர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்லலாம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட், உன்னை தவிர நான் வேறையும் கட்டிக்க மாட்டேன், நீ என்னை கட்டிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு ஸ்டன் ஆகிற ஹீரோ, இல்லை எனக்கு டிசீஸ் இருக்குன்ட்டு ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும், வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்ட்டு சொல்லிடுறாங்க. நீ மட்டும் அன்றைக்கி என்னை ப்ரப்போஸ் பண்ணலன்னா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம், நமக்கு அழகான இந்த பையனும் பிறந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் பையன் ஸ்கூலில் சிங்கிங் காம்படிஷன் இருக்குமா, நீங்கள் பார்க்க வரீங்களான்ட்டு கேட்குறான். கண்டிப்பாக நான் வராமல் எப்படிப்பா, நான் வரேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த பையன் அதில் வந்து நாங்கள் எல்லாம் பாட்டு பாடி முடிச்சிட்ட பிறகு நாங்கள்லாம் பெருசாக என்ன ஆக போகிறோன்ட்டு சொல்லணுமா அப்படின்ட்டு சொல்கிறான். நான் பெருசாகி நல்ல ஸ்பீடாக போய் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ட்டு சொல்லுவேன்ட்டு சொல்கிறான். அன்றைக்கி ஸ்டோர் ரூமில் திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அவங்களோட டைரி, அவங்க எழுதி வச்சிருந்த டைரி, அதை கம்ப்ளீட்டாக அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறாங்க இவங்க வர வரைக்கும். அவங்க டைரி படித்ததுலேருந்து அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அவங்க க்ளவுட்லேண்ட்லேருந்து வந்திருக்காங்க, சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும் மழை சீசன் முடியறதுக்குள்ளே, இல்லைனா இங்கேயே கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுவாங்கன்ற எல்லா விஷயமும் புரியுது. அதுக்கப்புறம் பையனுக்கு தனியாக எப்படி வாழணுன்ட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. தனியாக எப்படி சமைக்கிறது, எப்படி துணி துவைக்கிறது, எப்படி வீட்டை க்ளீன் பண்ணுறது, எப்படி குளிக்கிறது, எல்லா விஷயத்தையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டோட பேக்கரிக்கு போய் அவரை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவர் அங்கேருந்து ஓடி வந்து முட்டி போட்டு, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏங்க நான் பேயெல்லாம் இல்லைங்க, உங்களை சாப்பிட மாட்டேன், பயப்படாதீங்க, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் சிங்கிங் காம்படிஷன் வருது. எல்லா பசங்களும் ஸ்டேஜில் ஏறி பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஜாலியாக பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இவனோட அப்பாவும் வரல, அம்மாவும் வரல. அம்மா வந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ட்டு அம்மா வரல. ஆனால் அப்பா வேலையிலேருந்து ஏன் வரலன்ட்டு இவன் சேடாக ஸ்டேஜிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்பா ஏன் வரலன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன் ஸ்விம்மிங் பூலில் ஆக்சிடென்ட் ஆகிடும். அவனை காப்பாற்றுறதுக்காக இவர் ஸ்விம்மிங்கில் குதிச்சு அவரை காப்பாற்றிடுவார். அவரை காப்பாற்றுறதுனால இவர் அந்த மயக்கம் அடைஞ்சிருவார். இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
இருக்காங்க. அம்மா எப்படியாவது நம்ம பையனை பார்க்கணும்ட்டு யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு வராங்க. அப்போது எல்லா பசங்களும் ஸ்டேஜில் பாட்டு பாடி முடிச்சிட்ட பிறகு அவங்க என்னென்ன ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் ஆக்ட்ரஸ் ஆக போகிறேன், நான் மிலிட்டரியில் சேர போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த பையனோட டேர்ன் வருது. அப்போ அவங்க அம்மா ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பேசு பேசு அப்படின்ட்டு. அவன் பேசாமல் தயங்கி நின்றுட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்னாடி வந்து அவன் சொல்கிறான், நான் நல்லா சமைப்பேன், நல்லா வீட்டை க்ளீன் பண்ணுவேன், நானே குளிச்சுப்பேன், என் அப்பாவை நல்லா பார்த்துப்பேன், என் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் அப்பாவை கடைசி வரையும் பார்த்துப்பேன்ட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் செம்ம ஸ்டன் ஆகிட்டாங்க. எல்லாருமே அவங்களோட ஃபியூச்சரை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது யாருமே பேரண்ட்ஸை நல்லா பார்த்துப்போன்ட்டு சொல்லவே இல்லை. இவன் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது தான் பெரிய வேலைன்ட்டு சொல்கிறது கேட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியாகிடுறாங்க. அது கேட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே வராங்க. வெளியே வரும்போது வெயில் அடிக்குது, மழை சீசன் முடிய போகுது. ஸோ அன்றைக்கி அவங்க கண்டிப்பாக க்ளவுட்லேண்டுக்கு போயே ஆகணும்ட்டு அங்கே சப்வே ரயில்வே கிட்ட போயிட்டு இருக்காங்க. அம்மாவை போக விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும்ட்டு இவனும் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இருந்து இறங்கி சப்வே கிட்ட ஓடிட்டு வரான். அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் அவரும் வெயில் வரதை பார்த்துட்டு அம்மா ஒரு முறையாவது கடைசியில் பார்க்கணும், போக விடக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணணும்ட்டு இவரும் ஓடி வராரு. அப்போது அம்மாவை அவங்க பையன் ஸ்டாப் பண்ணி, அம்மா போகாதீங்கம்மா, ஏன் என்னை விட்டு போகிறீங்க, என் கூடவே இருக்கலாம் இல்லைன்ட்டு கேட்குறான். இல்லைப்பா, நான் போயே ஆகணும், உனக்கு தெரியும்ல க்ளவுட்லேண்ட்லேருந்து நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மழை காலத்தில் தான் நான் வருவேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், சாரி அம்மா, நான் பிறக்கலன்னா நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்கல்ல, நான் பிறந்தனால தானே உங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்ததுன்ட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க, அப்படிலாம் இல்லையே, உனக்கு யார் சொன்னா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை, நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க பேசினதெல்லாம் நான் கேட்டம்மா, நான் சாரி அம்மா, நீங்கள் என் கூட இருக்கணுன்ட்டு தான் ஆசைப்பட்றேன், உங்களுக்கு இந்த மாதிரி நோய் வரலாம் நான் விரும்பலாமான்ட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க அழுதுட்டு, இங்கே பாரு, நீ பிறந்தது தான் எங்கள் லைஃப்பில் கிடைச்ச பெரிய விஷயமே, நீ பிறக்காம நான் 100 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன், நானும் உங்கள் அப்பாவும் மீட் பண்ணதே நீ இந்த உலகத்தில் பிறக்கணுன்றதுக்காக தான், ஸோ எப்பயும் சந்தோஷமாக வாழு, அம்மா மேலே க்ளவுட்லேருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நான் உங்களை எப்பயும் மறக்கவே மாட்டேம்மா, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் அப்பாவையும் நல்லா பார்த்துப்பேம்மான்ட்டு சொல்கிறான். அவங்க போகிறதுக்கு மனசே இல்லாமல் திரும்ப போயிட்டே இருக்காங்க. ஹீரோ வர வழியில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து எப்படியோ ஒரு வழியாக அங்கே வந்துட்டுறாரு. வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. கடைசியாக ஒரு முறை பார்க்குறாரு. அவங்க அங்கேருந்து அப்படியே மறைஞ்சி க்ளவுட்லேண்டுக்கு போயிடுறாங்க. ஸோ மரணம்ன்றதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாள் சந்திச்சு தான் ஆகணும். சிலருக்கு அது ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது, சிலர் வயது முதிர்ந்த பிறகு இறக்குறாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சக்தி நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாம இங்கே அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதை பார்த்து கண்டிப்பாக அவங்க மேலே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதனால நாம அவங்களோட கிரியேட் பண்ண நல்ல மெமரிஸை எப்பயும் மனசில் வச்சுட்டு கஷ்டப்படாம சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி தான் பயணிக்கணும்.